சிரஞ்சீவி வந்து தான் அண்ணன் ஆக்சிடென்ட் பண்ண அந்த குடும்பத்தை நல்லபடி வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து ஹீரோயினோட அக்கா வந்து எப்படியாவது தன்னோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு நல்லது இல்லை, குடும்பத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து 2 பேரும் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அவங்க அத்தை வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க சிரஞ்சீவியோட அத்தை. இந்த சூழ்நிலையில் நிறைய குழப்பங்களை வந்து அவங்க வீட்டில் உள்ள அந்த சிரஞ்சீவியோட அத்தை பொண்ணும் அவங்க அத்தையும் வந்து சொந்தக்காரங்களும் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து அந்த கட்டிகிட்டு இருக்க சாரியில் வந்து என்ன பண்ணுறாங்க, பற்ற வச்சிடுறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜயசாந்தியோ அதுக்கப்புறம் சிரஞ்சீவி வந்து தடுக்கிறாங்க. அடுத்து வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து நிச்சயதார்த்தம் நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கிராண்டாக நடத்தணும் அப்படின்றாங்க. கிராண்டாக எப்படி எங்களால் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஒன்றுமே இல்லாத வீட்டில் தான் நீங்கள் வந்திருக்கீங்களா, ஒரு நிச்சயதார்த்தம் கூட உங்களால் நடத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சிரஞ்சீவியோட அத்தை. சரின்னு சொல்லிட்டு நல்லா ஓரளவு நாங்கள் கிராண்டாக நடத்துகிறோம் எங்கள் சக்திக்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வாக்கு கொடுக்குறாங்க நம்ம வந்து விஜயசாந்தி. அதன்படி வந்து நைட்டும் பகலும் வண்டி ஓட்டுறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. நம்ம சிரஞ்சீவி வந்து அப்படியே முகத்தில் துணியை கட்டிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து அவங்கள காப்பாற்றுறாரு. இந்த சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன மண்டபமாக எடுத்து நம்ம கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. சிரஞ்சீவியும் நிறைய அவங்களுக்கு தெரியாமல் ஹெல்ப் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலை எல்லா சொந்தக்காரங்களும் அங்கே வந்துடுறாங்க கல்யாணத்துக்காக. ஆனால் வந்து எப்படியாவது வந்து என் பையனை ஏமாற்றிட்டு இவன் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போகிறாள் மாட்டேன், இன்றைக்கி அந்த சிரஞ்சீவியை இந்த கல்யாண மண்டபத்திலே வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துகிட்டு யாருக்கு தெரியாமல் மறைஞ்சு வராங்க. வந்து நம்ம விஜயசாந்தியோட அந்த அக்காவை விரும்பின அந்த பையனோட அம்மா. அடுத்து வந்து இங்கே வந்து அவங்க அத்தையாக இருக்கிறவங்க வராங்க. துர்கா தான் வந்து விஜயசாந்தியோட அக்கா. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கல்யாணத்தை எப்படியும் வந்து நான் நடத்திக்கினது எனக்கு என்ன காரணம்னா, இவங்க குடும்பத்தை பழிவாங்கதா, இவங்க குடும்பத்தை வந்து பழிவாங்கிறது 2ஆம் பட்சம் தான், எனக்கு அந்த சிரஞ்சீவியை பழி வாங்கணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் ஏற்று அந்த கல்யாணத்தை வந்து பண்ணிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. இது சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, கல்யாண சத்திரத்தில் வந்து எல்லாருமே கூடியிருக்கும்போது கரெக்டாக வந்து மோதிரத்தை வந்து அந்த ஒழிச்சு வச்சிடுறாங்க அந்த சொந்தக்காரங்க, அவங்க வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க. இதை தெரியாமல் வந்து மோதிரத்தை ஃபுல்லாக தேடிட்டே இருக்காங்க. நம்ம வந்து விஜயசாந்தி மோதிரம் எங்கன்னு தெரியாமல் ஒன்றும் புரியாமல் தேடுறாங்க. அப்போ கரெக்டாக ஐயோ மோதிரம் தொலைஞ்சு போச்சா, இப்போ என்ன பண்ணுறது, போய் புது மோதிரம் வாங்கிட்டு வரலான்னு போகிறாங்க. சிரஞ்சீவியும் வந்து கூடவே போகிறாரு. எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு கேட்குறாங்க. எல்லாம் காரணமாக தான், உனக்கு அளவு தெரியுமா, அண்ணனோட அளவு, திடீர்னு போய் மோதிரம் வாங்க போகிறேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி அந்த மோதிரத்தை வாங்கி கொடுக்குறாரு. பைசா வாங்க மறுக்கிறாங்க. சரி டியூவில் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. இங்கே வந்து நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு மோதிரம் கூட வாங்க முடியல, இவங்க குடும்பமா முதல்ல கல்யாணம் நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க சிரஞ்சீவியோட அத்தை. ஆனால் வந்து கரெக்டாக அந்த டைமில் நம்ம வந்து சிரஞ்சீவியும் விஜயசாந்தியும் வந்து அந்த மோதிரத்தை கொடுத்து நிச்சயதார்த்தத்தை நல்லபடி முடிக்கிறாங்க. இங்கே வந்து சாப்பாடெலாம் செஞ்சு வைக்கும்போது அந்த சாப்பாடே வந்து எப்படியாவது மறைச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த வீட்டில் இருக்க அந்த அத்தை பொண்ணும் அவங்க சொந்தக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க, மறைச்சி வைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. சாப்பாடு வந்து பார்த்தா சாப்பாடே இல்லை. ஐயோ சாப்பாடு எங்கே போச்சு, இப்போ என்ன பண்ணுறது, வர்றவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க விஜயசாந்தி. அடுத்து விஜயசாந்தி கூப்பிட்டு வந்து அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு, என்ன நாங்கள் வந்து நிச்சயதார்த்தம் நடத்திட்டு சும்மா இருக்கோம், எங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கல, அதுக்கப்புறம் எதுவுமே விளையாட்டே ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கேயே இன்னைக்கு இருக்க வச்சிடறாரு விஜயசாந்தியை. விஜயசாந்தி ஐயோ உங்கள் சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், நம்மளை இங்கே விளையாட வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே இதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு, நம்ம சிரஞ்சீவி வந்து சாப்பாடெலாம் செஞ்சு அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டின்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டின்னு வந்து சாப்பாடெலாம் செஞ்சு அசத்தி சூப்பராக வச்சிடறாரு. எல்லாருக்கும் பந்தி போட்டு பரிமாறவும் செய்கிறாரு. இதை பார்த்த விஜயசாந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் போகும்போது சாப்பாடே இல்லை, எப்படி இந்த சாப்பாடு வந்திருக்கும், எப்படி பந்தி பரிமாறிப்பாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடி முடிஞ்சு சாப்பாடும் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு நம்ம வந்து சிரஞ்சீவியோட அப்பா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கோலம் போட்டுட்ருக்காங்க சிரஞ்சீவியோட அத்தை. அப்போ திடீர்னு வந்து ஒருத்தவங்க வராங்க, குறி சொல்கிறவங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடும், உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தர் மேலே போயிடுவாங்க, இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறி சொல்கிறாங்க. இந்த கல்யாணத்தை நடக்க விடாதீங்க, அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டால் அந்த அவங்க மொத்தம் மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது, என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இங்கே போய் விஜயசாந்தி வீட்டில் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க விஜயசாந்தி.